எல்லோருக்கும் வணக்கம். இந்த 21 நாள் பயணத்துல 14வது நாள். இன்னைக்கு நம்ம புள்ளி தியானம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள போறோம். அதுக்கு முன்னாடி எப்போதும் போல ஒரு 1 மினிட் சென்டரிங் பண்ணிக்கலாம். உங்கள் கண்களை மிக மெதுவாகவும் இதமாகவும் மூடிக்கொள்ளுங்கள். ரொம்ப வசதியான நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களது இதயம் முழுவதும் அன்பும் பக்தியும் நிரம்பி வழிவதாக உணருங்கள். இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளின் இதயங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதாகவும், அனைத்து இதயங்களும் நமது குருநாதரின் இதயத்தோடு இணைந்திருப்பதாகவும் உணர்வோம். இன்று நமக்கு அவர் தர இருக்கின்ற அனைத்து விஷயங்களும் நம்முள் விதையாக இறங்கி நமது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அது உதவும் வகையில் அவரிடம் பிரார்த்திப்போம். அவரின் உடல் நலத்திற்காகவும் அவரிடமே பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் வணக்கம். கண்களை மெதுவா திறந்துக்கலாம். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. ஓகே. புள்ளி தியானம். நம்ம முதல் நாள் பி புள்ளியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அது புலன் சார்ந்த உணர்வுகள், அதுல உள்ள விஷயங்களை நம்ம நீக்கிறது மூலமாக நமது ஆன்மீக முன்னேற்றத்தை மேலும் 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 நம்ம முன்னேறதுக்கு அது ஹெல்ப்பா இருக்கும். சாரி, எத்தனை பேருக்கு இந்த புள்ளிகளை பற்றின விவரம் தெரியும் தெரியல. மொத்தம் 4 புள்ளிகள் இருக்கு. நம்மளுடைய இதய பகுதியில இருக்கிற முதல் புள்ளி நம்ம சொல்றோம். மொத்தம் 13 புள்ளி ஹார்ட்ஃபுல்னஸ்ல பேசுவாங்க. அதுல முதல் புள்ளிங்கிற அந்த முதலாவது புள்ளியில 4 துணை புள்ளிகள் இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஏ பி சி டி 4 புள்ளிகள் இருக்கு. இதுல நம்ம பி காலையில மெடிடேஷனுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு குறையாம கிளீன் பண்றோம் அப்படின்னு சொல்லி முத நாள் பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு பார்க்க போறோம். சி இதுதான் நம்மளுடைய எண்ணங்கள் குவியக்கூடிய ஒரு இடம். நம்மளுடைய விருப்பம் வெறுப்பு எல்லாமே இந்த சிங்கிற புள்ளியில தான் ஸ்டோர் ஆகும். அங்க இருந்து அது பிரிக்கப்படுது. என்னவா பிரிக்கப்படுதுன்னா இப்ப நம்ம பார்க்க போறோம். புள்ளி டி அப்படிங்கிறது குற்ற உணர்ச்சி. நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாம விட்டாலும் இல்ல செய்யக்கூடாத விஷயத்த செஞ்சாலும் நமக்கு வரக்கூடிய ஒரு உணர்வு, குற்ற உணர்ச்சி. ஐயோ, நான் இதை பண்ணியிருக்கலாமே, இதை நான் விட்டுட்டேனே, இந்த மாதிரி அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே, இதை நான் செஞ்சிருக்கணும், இல்லை நான் இதை செஞ்சிருக்க கூடாதுன்னு ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபீல் பண்ற எண்ணங்கள், அதனுடைய தாக்கம் எல்லாமே புள்ளி டில போய் விழும்.
இதுக்கான குறள் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் அழகா ஒரு குறள் சொல்லியிருக்காரு புள்ளி டிக்குன்னு. செய்தக்க அல்ல செய்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். செய்ய வேண்டிய விஷயத்த நம்ம செய்யாம விட்டாலோ, செய்யக்கூடாத விஷயத்த நம்ம செஞ்சாலோ குற்ற உணர்ச்சி வரணும். ஸோ இந்த டிக்கு நம்மளுடைய பெட் டைம் ப்ரேயர். அந்த செஷன் முடிஞ்சிச்சா இல்லை இன்னும் தெரியல, அதுல சொல்லுவாங்க. ஸோ அது பாயிண்ட் ஏ அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்துச்சான்னு தெரியல. நம்ம காலையில தியானம் பண்றோம், சாயங்காலம் கிளீனிங் பண்றோம், நைட்டு ப்ரேயர் பண்றோம், அண்ட் 9 மணி ப்ரேயர் யூனிவர்சல் ப்ரேயரும் பண்றோம். இதெல்லாம் தாண்டி ஏன் நான் இந்த பாயிண்ட் ஏ பாயிண்ட் பில நான் ஏன் ஒர்க் பண்ணணும்? இந்த 3 விஷயங்களும் பெருசா சொல்லக்கூடிய தியானம், கிளீனிங், 9 மணி ப்ரேயர், பெட் டைம் ப்ரேயர், பிரார்த்தனையும் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களும் சாதிக்காத ஒரு விஷயத்த இந்த பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி ஏன் நான் பண்ணணும்? இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியானம், கிளீனிங், ப்ரேயர் இந்த 3ம் நம்ம மேல நோக்கி போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தியானம் அவரோட கனெக்ட் பண்றோம், அந்த தெய்வீகம் கடவுளோட கனெக்ட் பண்ணி நம்ம இதயத்துல அவர் இருக்கான்னு பாவிச்சு மேல ஏறி போய்கிட்டு இருக்கிறதுக்காகவும், பிரார்த்தனை அந்த ஒரு மனோபாவத்திற்காகவும், ஈகோன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அகங்காரத்தின் மீது நாம் வேலை செய்து 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 அவர் முன்னாடி பணிவான ஒரு குணத்துடன் பிரார்த்தனையை சமர்ப்பிக்கும் பொழுது தியானம் இன்னும் ஆழமாக போகும். ஸோ பி பாயிண்ட் கிளீனிங், ஏ பாயிண்ட் கிளீனிங் எந்த விதத்துல பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய ஏற்கனவே நான் வச்சிருக்கிற ஒரு அடித்தளம். நான் ஒரு வீடு கட்ட போறேன்னா ரொம்ப முக்கிய அடித்தளம். நான் அதுக்கு மேல என்ன வேணாலும் கட்டிக்கிட்டே இருக்கலாம், அந்த வீடை நான் அழகுபடுத்தலாம், அதுக்கு மேல போகலாம். பட் அடித்தளம்ங்கிற ஒரு விஷயம் சரியாக இல்லைன்னா அந்த மேல்தளம் என்னைக்கு வேணாலும் கீழே விழுந்துரும். இந்த அடித்தளம் எங்க இருக்குன்னா, என்னுடைய இதுக்கு முன்னாடி நான் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள், என்னுடைய பழக்க வழக்கம், மனப்போக்கு, மனபாவனைகள், இந்த மாதிரி விஷயங்கள், என்னுடைய விருப்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த ஏபியில தான் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ரெண்டையுமே இணையா ஒர்க் பண்றேன், பேரலா ஒர்க் பண்றேன். மேலையும் போகணும், கீழே இருக்கிற இந்த விஷயமால நான் டிஸ்டர்ப் ஆகி மேலே போன பாயிண்ட்ல இருந்து கீழே இறங்கிடவும் கூடாது. ஸோ இந்த பாயிண்ட் ஏ அப்படிங்கிறது என்னன்னா உலகாதாய விஷயங்கள். இந்த உலகாதாய விஷயங்களை நான் என்னெல்லாம் மாட்டியிருக்கேன்னு பார்க்கலாம்னா லிஸ்ட் எடுக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு ஸ்டோரி சின்னதா சொல்றேன், நீங்க உங்களை அதுல கற்பனை பண்ணிக்கோங்க. என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க, உங்க இதயத்திலயோ இல்லை உங்களுடைய மனசுல என்ன நடக்குன்னு பாருங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப சிறுக சிறுக காசு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி ரத்தத்தை வேர்வையா சிந்தி ரொம்ப உழைச்சி ஒரு காசு நிறைய சேர்த்து வச்சு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு காரை வாங்குறீங்க. நீங்க விரும்பி அந்த காரோட கலர், அந்த காரோட மாடல் எல்லாம் பார்த்து சூப்பரா இருக்குன்னு வாங்கிட்டு அந்த காரை நேரா ஓட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வரீங்க. அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்குள்ள, அந்த காரை வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணி ஓட்டிட்டு வரீங்க. வந்து சாரி, உங்க வீட்டு பார்க்கிங்ல அந்த காரை நிப்பாட்டுறீங்க. அந்த மொமெண்ட் உங்க பக்கத்து வீட்டுக்காரர் வெளியே வராரு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அவரும், அவர் வெளியே வராரு. வந்தவர்கிட்ட நீங்க சந்தோஷமா ஷேர் பண்றீங்க, நான் அந்த காரை வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அவர்கிட்ட இருந்து முதல் கேள்வி என்ன வரும்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன விலைன்னு கேட்பாரு. நம்மளும் விலையை சொல்லிடுவோம். அப்புறம் நம்ம வாய் சும்மா இருக்காதுல்ல, சார் நீங்க வேணா ஒரு டிரைவ் போய் பாருங்களேன் அப்படிம்போம். ஒருவேளை அவர் கார் ஓட்ட தெரிஞ்சா அவர் அந்த கார் எடுத்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து கையில கொடுப்பாரு. அவரும் சும்மா இருக்க மாட்டார், வண்டி ஓட்டிட்டு வந்து சார் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தா வேலை அதோட முடிஞ்சிருக்கும். உள்ள இந்த சவுண்ட் சிஸ்டம் நீங்க இவ்வளவு காசு கொடுத்தா வாங்குனீங்க அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி கேட்பாரு. இந்த சீட்டு ஸ்டைலுக்கா இவ்வளவு காசு கொடுத்தீங்க, கூட ஒரு 2000 ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் நல்ல மாடல் கிடைச்சிருக்குமே அப்படின்னு ஒரே ஒரு டாட் வச்சுட்டாருன்னு வைங்களேன். அந்த மொமெண்ட் உங்களுடைய சந்தோஷம் என்னவாகுதுன்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் நான் அதே சந்தோஷத்துல இருக்கனா இல்ல அவர் சொன்னதை யோசிக்க ஆரம்பிக்கிறேனா? ஸோ இப்போ என்னுடைய சந்தோஷம்ங்கிற ரிமோட்டை நான் வச்சிருக்கேனா இல்ல அடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்குறான்? ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன், நான் சந்தோஷப்படுறதை தாண்டி அடுத்தவங்க நான் வச்சிருக்கிறத என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத முதல்ல எதிர்பார்க்கிறேன். நான் நல்ல கார் வச்சிருக்கிறேன், நல்ல வீடு வச்சிருக்கிறேன், பொசஷன் நான் வச்சிருக்கிற விஷயங்கள் எனக்கு பெருமை தருபவைகளாக இருக்கின்றனவா அப்படின்னு முதல்ல பாக்குறேன். இதோட பேஸ்லைன் எங்கன்னு பாத்தீங்கன்னா கம்பாரிசன். கம்பேர் பண்றேன். இந்த கம்பாரிசன் ஆட்டிடியூட் எனக்கு வந்துருச்சுனாலே வாழ்க்கையில நான் நிம்மதியை இழக்க ஆரம்பிக்கிறேன். தியானத்துல நான் 1 மணி நேரம் உட்கார்ந்தாலும் எனக்கு தெய்வீகத்தோட கனெக்ஷன் இருக்கு, ஆமா, அமைதியை ஃபீல் பண்றேன், ஆமா. ஆனா அதை முடிச்ச உடனே என்னால திருப்பி அதை ரீட்டைன் பண்ண முடியலையே. என்னன்னு பாத்தீங்கன்னா
என்னுடைய அடித்தளத்தில் இந்த விதமான விஷயங்கள் அதை கலைச்சிருது. அந்த தியானத்துல கிடைச்ச தெய்வீக விஷயத்த கலைச்சி விட்டுருது. ஸோ ஃபர்ஸ்ட் கம்பாரிசன் வருதா. அடுத்து ஒண்ணு பாத்தீங்கன்னா ப்ரிஜுடிஸ், முன்கணிப்பு. இதுலயும் நான் மாட்டிக்கிறேன். இந்த உலகாதாய விஷயங்களை நான் மற்றவங்களை எப்படி பாக்குறேன், என்னுடைய அப்பா அம்மா, குழந்தைகள், மனைவி, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, என்னுடைய அலுவலக நண்பர்கள், இவங்களாம் நான் எப்படி பாக்குறேன். ஐ ஹாவ் சம் ஐடியா, எனக்கு அவங்கள பத்தின ஒரு ஐடியா இருக்கு, இவங்க இப்படித்தான் அப்படின்னு, முன்கணிப்பு. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஒருத்தர் ரொம்ப தரைக்குறைவா, சாரி இந்த வார்த்தை யூஸ் பண்றதுக்கு, ரொம்ப கீழே அவரை நான் எடை போட்டு வச்சிருக்கேன்னு, அவர் ஏதாவது ஒரு சாதனை செய்தார்னா என்னால ஏத்துக்க முடியல. இவரெல்லாம் இது பண்ணியிருக்க மாட்டாருங்க, வேற யாரோட ஹெல்ப்பா வாங்கியிருப்பாரு, இவருக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை. ஏன்னா நான் அந்த கருத்தை வச்சிருக்கேன். அவருடைய உண்மை என்னன்னு தெரியாம என்னோட புரிதல் அங்க இல்லை. இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய தேவைகளை தாண்டி ஐ வாண்ட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, என்னைய நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயமா எடுத்து வைக்கிறேன். இது என்னுடைய குடும்பத்துல ஆரம்பிச்சு என்னுடைய சொந்த பந்தங்கள்ல அதாவது என்னோட இன்னர் சர்க்கிள், ஃபர்ஸ்ட் என்னோட ஹஸ்பண்ட், என்னோட ஒய்ஃப், ஹஸ்பண்ட், பசங்க, அதுக்கப்புறம் என்னுடைய இன்லாஸ், மாமனார், மாமியார், அப்படியே ரவுண்டு பெருசாகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தர் கூடயும் கம்பாரிசன், ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு தனிப்பட்ட கருத்து. இதோட பாதிப்பு பாயிண்ட் ஏல விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை வச்சுதான் நான் அவங்க கிட்ட ரியாக்டோ ரெஸ்பாண்டோ பண்றேன். என்னோட மேனேஜர் எனக்கு பிடிக்காத ஆளா இருந்தாலும் நான் ரியாக்ட் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு அவர் சம்பளம் தர்றாரு. அந்த இடத்துல நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். உள்ள என்னதான் திட்டிக்கிட்டே இருந்தாலும் என்னை விட கீழே ஒரு ஆளா இருந்தாருன்னா திட்டிடுவேன். ஸோ இந்த மாதிரி வேல்யூ கொடுக்குறேன், மேல கீழேன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அண்ட் எதிர்பார்க்கிறேன். அதுக்கப்புறமா இன்னும் எனக்கு என்ன வேணும்னு அதிகமாக வாண்டிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம். இதெல்லாமே நம்ம சேர்த்து வச்சுக்கிட்ட விஷயங்கள் தான். என்னுடைய விருப்பம் சார்ந்த விஷயங்களாகவும் என்னுடைய வெறுப்பு சார்ந்த விஷயங்களாகவும் நான் சேர்த்து வச்சிருக்கிறது தான் இந்த வெயிட் எல்லாமே. ஸோ அந்த ஏ பாயிண்ட் மெடிடேஷன் நான் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, நான் டெய்லி இதை பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நான் அடுத்தவங்களுடைய சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகுறேன், ஏத்துக்க பழகுறேன். அவங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு ஒரு டைம் கொடுக்குறேன். நம்ம ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மேபி புலன் சார்ந்ததா இருக்கலாம், இல்ல உலகம் சார்ந்ததா இருக்கலாம். அதோட அண்டர்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட அடித்தளமான எண்ணம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் எனக்கு மட்டும்தான் இது வேணும், நான் மட்டும்தான் இதை அனுபவிக்கணும், எனக்கு மட்டும்தான் அந்த அந்த ஒரு நான்கிற விஷயம் ரொம்ப அதிகப்படியா போய் அகங்காரத்தோட மேல போய் நிற்கும். ஸோ அடுத்தவங்களுக்கு நான் பேசுகிற வார்த்தை துன்பம் தரும், நான் செய்கின்ற செய்கை துன்பம் தருங்கிறது எனக்கு தெரிஞ்சா கூட, அதுதான் நம்ம ஊர்ல இப்போ கலோக்கியல் லாங்குவேஜ்ல சொல்ற கெத்து. இப்படி இருந்தாதாங்க கெத்து, நம்ம இப்படி பேசினாதாங்க அவன் நம்மகிட்ட திருப்பி பேசுவாங்க. இந்த ஒரு சிலர்லாம் இது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஹோட்டல்லாம் போனா சர்வர்ஸை நடத்துவாங்க, அவங்க சர்வர் தானே, பட் அவங்களும் நம்மள மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் தான். நான் ஐடில ஒரு பெரிய ஆள்னா அவரு அங்க ஒரு ப்ரொஃபஷன் பண்றாருங்கிற மரியாதை இல்லாம, இங்க வா தொட, இதை எடு, இந்த மாதிரி அந்த வேலை சார்ந்து சம்டைம்ஸ் இப்பெல்லாம் ரொம்ப இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் நம்ம சொல்லக்கூடிய சில கோட்பாடுகளை வச்சு நபர்களை நாம் எடை போடுற விஷயங்கள், இதெல்லாம் நமக்கு தெரியாம நமக்குள்ள இன்ஃபியூஸ் ஆயிருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல. இதை தாண்டி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா, பாயிண்ட் ரொம்ப அதிகமா பாதிக்கக்கூடிய இன்றைய விஷயத்துல, நாடகம், டிவியில நம்ம பாக்குற நாடகம். ஒரே ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட், எல்லாருக்கும் தாழ்மையான ஒரு வேண்டுகோள், கிளீனிங் முடிச்சிட்டீங்க, உங்களுடைய ஈவினிங் கிளீனிங் முடிச்சிட்டீங்கன்னா முடிந்த வரை எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமா மீடியா பக்கம் போகாதீங்க. முடிஞ்சா புக்ஸ் படிங்க, இல்ல நல்ல பஜன்ஸ் கேளுங்க, பாட்டு கேளுங்க, அந்த மீடியா பக்கம் போகாதீங்க. ஏன்னா நீங்க கிளீன் பண்ணோன்னே எங்க இதயம் தூய்மையாக இருக்கும். அந்த நாடகம் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அவங்க பேசுற ஒவ்வொரு விஷயங்களும் என்னோட ஏ பாயிண்ட் அடிக்கும். அங்க யாராவது அந்த ஒரு நாடகத்துல ஒரு காட்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முக்கியமான ஒரு நபர் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறப்ப அவங்களை யாரும் மதிக்கல அப்படின்னு ஒண்ணு வருதுன்னா, அந்த முக்கியமான நபர் எல்லாரையும் கோவத்துல திட்டுவாங்க. இதே விஷயம் எனது வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா என்ன அறியாம அதே மாதிரி நான் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பேன். ரிசம்பிளிங் அப்படியே பிஹேவியர் வரும். நீங்க எடுத்து பாருங்க, இந்த மாதிரி நம்ம நடந்திருக்கோமா, இல்லை இந்த மாதிரி யாரையாவது நீங்க பார்த்துருக்கீங்களான்னு பாருங்க, டெஃபினட்டா நடக்கும். ஸோ அந்த பாயிண்டே இந்த மாதிரி மீடியால இருந்து கேப்சர் பண்ற விஷயங்களையும் உள்ள தூக்கி போட்டு திரும்ப அதே தாங்க பேஸ்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எனதுங்கிறத ப்ரூஃப் பண்ண வருது. மற்றவங்களுக்கான ஈக்குவாலிட்டி என்னால கொடுக்க முடியல. ஸோ பாயிண்ட் ஏ மெடிடேஷன், நான் போய் என்ன பண்ண போறேன், எல்லோரையும் எனது சகோதர சகோதரிகளாக பாவிக்க போறேன். இதோட இன்டர்லிங்க் என்ன தெரியுமா,
நீங்க டெய்லி பாயிண்ட் ஏல இப்ப சொல்ல போற விஷயத்த மெடிடேஷன் பண்ண 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 9 மணி பிரேயர்ல யுனிவர்சல் பிரேயர்ல நம்ம சொல்லக்கூடிய முதல் லைன் என்ன லைன் சொல்லுவோம்? கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. உலகத்தில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளின் இதயத்தில் அன்பும் பக்தியும். இந்த அனைத்து சகோதர சகோதரிகள் நான் சொல்லும் பொழுது நான் உண்மையாகவே அவர்களை சகோதர சகோதரிகளா தான் பாக்குறேன்னா இல்ல வார்த்தைகளா சொல்லிட்டு இருக்கேனா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பிராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது அது வார்த்தையா இருக்கும். ஆனா என்னைக்காவது அந்த ஒரு கேள்வி வரணும், நான் உண்மையாவே எல்லாரையும் சகோதர சகோதரிகளா தான் பாவிக்கிறேனா, அவங்களுக்காக தானே அந்த பிரார்த்தனை பண்ணுகிறேனா, அதை நான் அவ்வளவு ஆழமா நான் அவங்களை கனெக்ட் பண்ணி எல்லோர் இதயங்களிலும் அன்பு பருகட்டும் மாஸ்டர் நான் சொல்றேனா? அப்ப அந்த சகோதர சகோதரிகள் மெடிடேஷன் ஹாலோட முடிஞ்சிருதா, சப் சென்டரோட முடிஞ்சிருதா, இல்ல பண்டாரா மட்டும் நான் வச்சிருக்கிறேனா, இல்ல எப்போதுமே நான் வந்து எல்லாரையும் சகோதர சகோதரிகளா பாவிக்கிறேனா? இப்ப இருக்கிற என்ன மனநிலையில என்னால பார்க்க முடியாது. அது நிதர்சனமான உண்மை. அதுதான் ஒரு ஹியூமன் குவாலிட்டி. யாரும் இங்க தப்பிலாம் போக முடியாது. நானும் அதே தான், எல்லாரும் அதே தான். பட் நம்மை திருத்திக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. இந்த பிரேயர் பண்ண 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 நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். அந்த யூனிவர்சல் பிரேயர்ல எப்படி நம்ம சகோதர சகோதரிகளா பாக்குறோம். இந்த பாயிண்ட் பண்ண 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 நம்மளுடைய உறவு மற்றவர்களோட எப்படி பலப்படுதுன்னு நீங்க பார்க்கலாம். என்னோட ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு இதை நம்ம ப்ராக்டிக்கல் போயிடலாம். என்னுடைய அலுவலகத்தில் என்னுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு மேலதிகாரிக்கு எனக்கும் கொஞ்சம் எப்ப பார்த்தாலும் முட்டிக்கும்னா என்ன, நான் கரெக்டா இருக்கேன்னு நான் பேசுவேன், அவரு கரெக்டா இருக்கேன்னு அவரு பேசுவாரு. ஸோ இந்த மாதிரி 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருந்தோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு ஒரு கொஸ்டின் வருது, நான் அபியாசி, என்னால ஏன் அவரை ஏத்துக்க முடியல? எந்த விஷயம் என்னை தடுக்கிறது அவரை ஏத்துக்க முடியாம? அவ்வளவுதான். பெட் டைம் பிரேயர்ல மாஸ்டர்கிட்ட ஒரே ஒரு பிரேயர் வச்சேன், மாஸ்டர் எனக்கு நான் செய்யறது தப்புன்னு தெரியுது மாஸ்டர், அவரை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அன்போடு நான் பார்க்க வேண்டும், எனக்கு வழி நடத்துங்கன்னு நான் கேட்டேன். அவரை மாத்த சொல்லல, அவர் செய்யறது தப்புன்னு நான் சொல்லல, எனக்கு அவரை புரிந்து கொள்வதற்கான திறனை கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறேன். வந்த ஆன்சர் பாயிண்ட் ஏல பண்ணும் பொழுது இந்த கருத்தை ஆழமா வச்சுக்கோ, யூனிவர்சல் பிரேயர்ல அவரையும் இன்க்ளூட் பண்ணு, சகோதர சகோதரிகள்ங்கிற சொல்லும் பொழுது அவரை இமேஜின் பண்ணி அவரோட ஹார்ட்ல அன்பும் பக்தியும் நிரம்பட்டும் பிரேயர் பண்ணு அப்படின்னு வந்தது. கிட்டத்தட்ட 1 மாசம் இல்ல ஒரு 1.5 மாசம் பண்ணிருப்பேன். ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா இப்ப டோட்டலா அப்படி ரிவர்ஸா மாறிடுச்சு. அதுக்காக நான் போய் அவர்கிட்ட போய் சொல்லலை, எங்க ஹார்ட்ஃபுல்னஸ்ல நான் பண்ணேன் அதனால அதனால நான் மாறிட்டேன் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. எனக்கு இப்ப இதோட எஃபெக்ட் புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம கையாள முடியும். நம்ம மாத்தி அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளை மாத்திக்கிட்டு நம்மளோட மனசுல அமைதியும் அவங்களுக்கு தேவையான அன்பையும் கொடுப்பதற்கு தான் இந்த பாயிண்ட் ஏ மெடிடேஷன். இதோட லொகேஷன் பாத்தீங்கன்னா சேம், நம்ம பாயிண்ட் பி எப்படி மெஷர் பண்ணமோ அதே தான். நம்மளுடைய மார்போட விழா எலும்புன்னு சொல்லக்கூடிய அந்த குழி பக்கத்துல உங்களுடைய ஒரு விரலை கிடைமட்டமா வைக்கணும். உங்களுடைய ஆள்காட்டி விரலை கிடைமட்டமா அந்த குழிக்கிட்ட வச்சுட்டு அந்த விரல் முடிகிற இடத்துல இருந்து 4 விரல் இடது பக்கமாக போனீங்கன்னா அதுதான் பாயிண்ட் பி. அந்த பாயிண்ட் பில இருந்து மேல 2 விரல் வச்சீங்கன்னா பாயிண்ட் ஏ. இது உங்களுடைய இடது மார்பில் நீங்க அளக்கணும் உங்களுடைய சொந்த விரல் கொண்டு. இந்த பாயிண்ட் ஏல நம்மளுடைய யூனிவர்சல் பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம பண்ண போற பிரேயரை அதேதான், மிக 10 நிமிஷத்துக்கு குறைவா பண்ணா போதும். இந்த நம்ம சொல்ல போற விஷயத்துல நம்ம மெடிடேட் பண்ணலாம். ஓகேங்களா சிஸ்டர்? அடுத்த ஸ்லைட். ஸோ இப்போ எப்படி பண்ணணும் இந்த பாயிண்ட் ஏ மெடிடேஷன், நான் எப்படி பண்ணணும்? இதுல பாத்தீங்கன்னா சிஸ்டர்ஸுக்கு தனியா இருக்கு, பிரதர்ஸுக்கு தனியா இருக்கு. சிஸ்டர்ஸ் எல்லாம் பண்ண வேண்டிய பிரேயர் இதுதான். 9 மணி பிரேயர் முடிச்சோடனே அதே மாதிரி தியானத்தோட பொசிஷன்ல நீங்க ஒரு 2 நிமிஷம் கேப் விட்டுட்டு திருப்பி உட்காரலாம். இல்லை எனக்கு டைம் இல்லைன்னா நம்ம பெட் டைம் ப்ரேயர் பண்றதுக்கு முன்னாடி இது பண்ணணும். ஸோ பிட்வீன் யூனிவர்சல் ப்ரேயர் அண்ட் பெட் டைம் ப்ரேயர் இந்த ப்ரேயர் இருக்கணும். பாயிண்ட் ஏ மெடிடேஷன். ஸோ இந்த மெடிடேஷன் என்ன பண்ணணும், அந்த பாயிண்ட் ஏல நம்ம கவனத்தை வச்சுக்கிட்டு சகோதரிகள் பின் வர்ற இந்த லைனை நினைச்சு ப்ரேயர் பண்ணணும். அனைத்து தெய்வீக பரிசுகளும் எனக்கு கிடைத்துள்ளன. உலகின் அனைத்து ஆண்களும் பெண்களும் தங்களை சகோதர சகோதரிகளாக எண்ணுகிறார்கள். எனது எண்ணம் அவர்களுடைய எண்ணத்தை ஒத்திருக்கிறது. திரும்பவும் சொல்றேன், இது சகோதரிகளுக்கு மட்டும் செய்யக்கூடிய விஷயம். 9 பாயிண்ட் ஏ மெடிடேஷன். தெய்வீக பரிசு அனைத்தும் எனக்கு கிடைத்துள்ளன. உலகில் அனைத்து ஆண்களும் பெண்களும் தங்களை சகோதர சகோதரிகளாக எண்ணி பாவிக்கிறார்கள். எனது எண்ணம் அவர்களுடையதை ஒத்திருக்கிறது. பிரதர்ஸுக்கு வந்து சிஸ்டர் ஸ்லைட். ஸோ பிரதர்ஸ்க்கு வந்து எப்படின்னா,
உலகின் அனைத்து ஆண்களும் பெண்களும் எனது சகோதர சகோதரிகள். இந்த உணர்வு உண்மையானது அப்படிங்கிற விஷயத்துல நம்ம ரொம்ப நம்பிக்கை வச்சு இந்த இந்த எண்ணத்தின் மேல நம்ம பாயிண்ட் ஏல மெடிடேஷன் பண்ணணும். உலகின் அனைத்து ஆண்களும் பெண்களும் எனது சகோதர சகோதரிகள். இந்த உணர்வானது உண்மையானது. இதன் மீது நாம் நம்பிக்கையோடு தியானம் செய்யறோம். பாயிண்ட் ஏல. ஓகேங்களா? இப்ப ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம அப்படியே அந்த பாயிண்ட் ஏ மெடிடேஷன் நம்ம பண்ணலாம். கண்களை எல்லாம் மெதுவா மூடிக்கோங்க. பாயிண்ட் ஏ பொசிஷன் நம்ம பாயிண்ட் பி எடுத்த மாதிரி தான் சாட் பாக்ஸ்ல ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய மார்பு நெஞ்சு முடியிற இடத்துல நெஞ்சு குழி நீங்க கை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு குழி இருக்கும் அந்த மார்பு எலும்பு முடியிற இடத்துல. ஸோ அதுல ஒரு விரல் உங்களுடைய கிடைமட்டமா வச்சுட்டு 4 விரல் உள்பக்கமா வச்சீங்கன்னா வர்றது பாயிண்ட் பி. அந்த பாயிண்ட் பில 2 விரல் மேல வச்சீங்கன்னா பாயிண்ட் ஏ. இது ஹார்ட்ஃபுல்னஸ் வே டிசைனிங் டெஸ்டினி புக்ல தெளிவா இந்த படம் இருக்கு. புத்தகம் யார் வச்சிருக்கீங்களோ பாருங்க. இல்ல நெட்ல பாயிண்ட் ஏ ஹார்ட்ஃபுல்னஸ் பாயிண்ட் ஏ மெடிடேஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த படமும் அந்த ப்ரேயரும் வரும். சிஸ்டர்ஸுக்கு உள்ள ப்ரேயர்: அனைத்து தெய்வீக பரிசுகளும் எனக்கு கிடைத்துள்ளன. உலகத்தில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளும் அனைத்து ஆண்களும் பெண்களும் தங்களை சகோதர சகோதரிகளாக எண்ணுகிறார்கள். எனது எண்ணம் அவர்களுடையதை ஒத்திருக்கிறது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்க கண்ணை மூடிக்கோங்க. நான் திருப்பி கைடர்ல கொடுக்குறேன். ஃபியூ மினிட்ஸ். உங்கள் கண்களை மிக இதமாக மூடிக்கொள்ளுங்கள். உங்களது மூச்சானது மிகவும் சீராக இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களது கவனத்தை பாயிண்ட் ஏயில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு தெரியல, மெஷர் பண்ண முடியலன்னா கவலை இல்லை. பாயிண்ட் ஏல எனது கவனம் இருக்குங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கலாம். சகோதரிகளுக்கான பிரார்த்தனை: உலகில் உள்ள அனைத்து தெய்வீக பரிசுகளும் எனக்கு கிடைத்துள்ளன. உலகில் உள்ள ஆண்களும் பெண்களும் தங்களை சகோதர சகோதரிகளாக பாவித்து எண்ணுகிறார்கள். எனது எண்ணமும் அதை ஒத்திருக்கிறது. சகோதரர்களுக்கான பிரார்த்தனை: உலகத்தில் உள்ள அனைத்து ஆண்களும் பெண்களும் எனது சகோதர சகோதரிகள். இந்த உணர்வானது உண்மையானது.
தேங்க்யூ. தட்ஸ் ஆல். ஸோ இந்த பாயிண்ட் ஏ பண்ண பண்ண எனக்கு அந்த ஜெலஸ்ன்னு சொல்லக்கூடியது கம்பேரிசன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி நான் எல்லாரையும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ யார் என்ன செஞ்சாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். அதோட என்னோட விஷயங்களையும் நான் ரொம்ப தெளிவா எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு கண்டென்டட் அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கிறோம். நம்மகிட்ட இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்றோம். இந்த கார் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கார் நான் வச்சிருக்கேன், இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைச்சதை நான் பெஸ்டா நினைக்கிறேன். ஸோ அந்த பெஸ்ட்டுங்கிறது தான் எனக்கு எல்லாமே அவர் பெஸ்டா கொடுத்துருக்கிறாருங்கிற ஒரு எண்ணம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஸோ எல்லாரும் என்னோட சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸா நான் பார்க்க ஆரம்பிப்பேன். ஸோ அவங்களோட சக்சஸை நான் கொண்டாடுவேன். அவங்களுடைய நல்ல நல்ல விஷயங்களை நான் வந்து ரொம்ப பெருமையா பார்ப்பேன். அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சந்தோஷமா சொல்லும் பொழுது அதை நான் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னோட அடித்தளத்திலையும் நான் அன்பை கொண்டு வர்றேன். ஸோ ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ஏன் 9 மணி ப்ரேயருக்கு அப்புறம் பண்ணணும்னு. இது என்னுடைய சப்கான்சியஸ்ல நான் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த எண்ணத்தை நான் மீண்டும் மீண்டும் இறக்கும் பொழுது என்னுடைய எக்ஸிஸ்டிங் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தகர்க்கப்பட்டு நான் நல்ல ஒரு அக்செப்டிங் ஃபேக்டருக்கு வர்றதுக்கு இது ஹெல்ப்பா இருக்கும். அதனாலதான் அந்த நேரம் குறிக்கப்பட்டது. ஓகேங்களா? நம்ம இப்போ 9 மணி ப்ரேயர் பண்ணலாம். டைம் ஆயிடுச்சு. சிஸ்டர்.